ரியாக்டில் ப்ராப்ஸ் டில்லிங் பண்ணி தலை வெடிக்குதா? ஒரே ஒரு சொல்யூஷன் ரிடக்ஸ். ஆயிரக்கணக்கான காம்போனன்ட்ஸ் இருக்கிற ஆப்பில் டேட்டா மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? பிக் கம்பெனிஸ் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. 60 செகண்ட்ஸில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரிடக்ஸ் தான் என்ன? உங்கள் ஃபுல் ஆப்போட டேட்டாவை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுற ஒரு சிஸ்டம். இதுக்கு பேர் ஸ்டோர். ஒரு ஆப்புக்கு ஒரே ஒரு சோர்ஸ், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். யூசர் ஏதாவது பண்ணால் பட்டன் கிளிக் இல்லை ஃபார்ம் சப்மிட், அது ஒரு ஆக்ஷனாக டிஸ்பேட்ச் ஆகும். ஆக்ஷன்னா ஒரு மெசேஜ் மாதிரி, இந்த டேட்டாவை மாற்றுன்னு சொல்கிறது. அந்த ஆக்ஷனை ரெடியூசர் வாங்கி ஸ்டேட்டை அப்டேட் பண்ணும். ரெடியூசர்னா ஒரு பியூர் ஃபங்க்ஷன். ஓல்டு ஸ்டேட் அப்புறம் ஆக்ஷன் கொடுத்தா நியூ ஸ்டேட்டை நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸ்டோர், ஆக்ஷன், ரெடியூசர், அப்டேட் ஸ்டேட், இவ்வளோ தாங்க ரிடக்ஸ். எந்த காம்போனண்ட்லேருந்து டேரெக்டாக டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். பேரண்ட்லேருந்து சைல்டுன்னு பாஸ் பண்ண தேவையே இல்லை. ப்ராப்ஸ் டில்லிங் கம்ப்ளீட்டாக எலிமினேட்டட். ஸ்விக்கி ஆப்பில் போய் பாருங்கள். கார்ட் டேட்டா, யூசர் லாகின், ரெஸ்டாரண்ட் லிஸ்ட், அட்ரஸ், இது எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ப்ராப்ஸாக பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் ரிடக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கான்டெக்ஸ்ட் ஏபிஐ போதுன்னு சிலர் சொல்லுவாங்க. ஸ்மால் ஆப்புக்கு ஆமாம், ஆனால் லார்ஜ் ஸ்கேல் ஆப் பில்ட் பண்ண ரிடக்ஸ் இல்லாமல் சர்வே பண்ண முடியாது. ரிடக்ஸ் புரிஞ்சால் ரியாக்டில் நீங்கள் தான் நெக்ஸ்ட் லெவல். இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்கள், ஒரு ரியாக்ட் டெவலப்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரிடக்ஸ் ஃபுல் டியூட்டோரியல் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிடக்ஸ் ஃபுல் டியூட்டோரியல் கிரியேட் பண்ணுறேன்.